வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சுத்தமான கடலை எண்ணெய், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சோம்பு போட போகிறோம். நம்ம சோம்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்ததாக வந்து கறிவேப்பிலை போட போகிறோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு கிலோ மீனுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள். எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம். கடைசியாக வந்து கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். மீன் மசாலா இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து புளி தண்ணி ஊற்றுறாரு மீன் குழம்புக்கு. மீன் குழம்பு வைக்கணும்னா நம்ம புளி தண்ணி வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். மறுநாள் காலையில் கூட வந்து மீன் குழம்பு வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ. நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து மீனை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து போட போகிறோம். மாஸ்டர் மூஞ்சி தெரியல மாஸ்டர். மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது. இது எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு வந்து ஜிலேபின்னு சொல்லுவோம். இந்த ஜிலேபி மீன் வந்து எல்லா மீனை விட இந்த மீன் வந்து குழம்புக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மாமா எல்லா மீனையும் போட்டு முடிக்க போகிறாரு. எல்லா மீனையும் போட்டு முடிச்சிட்டோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து நல்ல வெள்ளை கலரில் ஆன உடனே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இறக்க போகிறோம். அடுத்தது சாப்பிட்டு
கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து இலையில போட போகிறோம். பாருங்க எங்கள் கிராமம் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு பசுமையான இடத்துல மீன் சமைச்சு சாப்பிட்றோம். நீங்கள் எத்தனை பேர் நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட போய் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? அக்கா தூக்கல் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே வருது முள்ளு தனியா. வேற லெவலுங்க. இந்த மீனை இப்படி எடுத்து இந்த ரசத்துல அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டோம்னா சொல்ல வார்த்தையே வரல.